தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தமுக தலைவர் ஜான் பாண்டியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தலைவர்களை கொலை செய்துவிட்டால் பெயர் வாங்கிவிடலாம் என்ற சூழல்தான் தற்போது தமிழ்நாட்டில் நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவரது கருத்தை பேச்சுப்பேட்டி அரசியல் பகுதியில் தற்போது காணலாம். கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது அல்லது கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறது. என்ன காரணமா இருக்கும்? தமிழகத்தில் தலைவிரித்து ஆடும் மது என்பது சொல்வதை விட கஞ்சாவா நிறைய நடமாடுது. கஞ்சா தான் அதிகமா, மது இருக்கிறது மாதிரி கஞ்சம் அதிகமா இருக்கு. இதனால் ஏற்படுகின்றதுனாலதான் அந்த கொலைகள் நடக்குது. கூலி கொலை பண்ண போறது, எதுக்கு கொலை பண்ணானே ஏற்க தெரியல. அதுவும் குறிப்பா தலைவர்களை கொலை பண்ணா பேர் வரும் அப்படிங்கிறதா. எந்த மோட்டிவேஷனோ எதிரி போக்கோ கிடையவே கிடையாது. மோட்டிவேஷன் அவங்களை செஞ்சோம்னா நமக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி பேட் இம்ப்ரெஷன்ல இது மாதிரி பண்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சில தலைவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப அந்த புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து கொடுத்த பாதுகாப்பை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்துட்டு இருக்க பாதுகாப்பு பூரா வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ அது என்ன நோக்கம் என்பது, எதற்காக எடுத்தாங்க என்பது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு சொல்ல தெரியல. முதலமைச்சர் அவர்கள் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுனால நமக்கு அரசுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. பாதுகாப்பு என்பது இப்ப குறிப்பா சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர், அவர் மெட்ராஸில் தான் இருக்காரு, உங்க குளத்தூர் தொகுதியில் தான் இருக்காரு. அவருக்கு த்ரெட்டன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உளவுத்துறை கண்காணிக்கும் பொழுது அங்க ஒரு காவல்துறை ஒரு கார்டு போட்டோ ஏதோ போட்டு கண்காணிச்சிருந்தா அந்த கொலை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. சோ இது போன்ற திரட்டங்கள் இருக்கா இல்லையா, அதனால கொடுக்கல அப்படிலாம் சொல்லாங்க. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே எதிரிகள் வன்மத்தோடு ஜாதி வேற்றுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சாரார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எதிரிகள் இருக்கார்கள், இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எனக்கு கூட இருக்கார்கள். ஆனால் என்னை பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு பிஎஸ்ஓ கொடுத்தா போதுமா? என்னுடைய உரிமம், துப்பாக்கி உரிமத்தை கூட இப்ப வரைக்கும் நீங்க தரல. நான் அரசு கிட்ட பல முறை முறையிட்டேன். இருக்கிற கமிஷனர், வர கமிஷனர் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்குன்னா மேல இருந்து தான் சொல்லணும், சிஎம் சொல்லணும், டிஜிபி சொல்லணும், இப்படியே சொல்றாங்க. என்னுடைய உரிமையத்தையே எனக்கு கொடுக்கல. நீங்க கொடுங்க, ஏன் கொடுக்க கூடாது? எனக்கு கார்டு இருந்துச்சு, அதையே எடுத்தீங்க. மெட்ராஸ்ல கார்டு கொடுத்தீங்க, அதையே எடுத்தீங்க. எதுக்காக எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. நாளைக்கு செத்த பிறகுதான் ஏதாவது நீங்க சொல்லணும் முடிவு எடுக்கிறீங்களா? அதான் எனக்கு புரியல. அதனால அனைத்து ஜாதி சமுதாய தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நீங்க மனமுகந்து பாதுகாப்பு கொடுத்துட உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் இந்த கூலிப்படையோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கூலிப்படை எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுதான் காரணம். மது பூர்ணமாக விலக்கு அளிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக எல்லா மக்களும் படிப்படியாக குறைங்க, மொத்தமா குறைக்க முடியாது. சமீபத்தில் கள்ளச்சாராயம் நடந்தது கூட 65 பேர் செத்திருந்தா கூட அதெல்லாம் படிப்படியா குறைச்சிருந்தா அந்த நிலைகளே வந்திருக்காது. ஆனா ஒரு சில காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள் இருக்கு, அதாவது அதிகாரிகள் கொஞ்சம் கண்காணிக்கணும் தான் அன்பா கேட்டுக்கிறேன். ஒரு சில அதிகாரிகள், எல்லா அதிகாரியும் சொல்லல, நல்ல அதிகாரி நிறைய இருக்காங்க, அவங்கள எனக்கு தெரியும். ஒரு சில கருப்பாடுகள் இருக்கின்ற அதிகாரிகள் நான் பேரு கூட சொல்ல முடியும், அது நாகரிகம் நான் சொல்ல விரும்பல. அப்பேற்பட்ட அதிகாரிகள் நீங்க தான் கண்காணிக்கணும். நான் சொன்னா பகை, நீங்க சொன்னா உரிமை எடுத்து உங்களுடைய சட்டம். அதனால சட்ட நடவடிக்கை அந்த மாதிரி பாதுகாப்பு கருதி அவர்களுடைய ஒரு சில கருப்பாடுகள் காவல்துறையில் இருப்பதனால அவங்களை யாருன்னு பார்த்து உடனடியாக நீங்க கண்டுபிடித்து துரித நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கொலை பள்ளிகள் நிறைய விழாது என்பது நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை அதுதான்.